வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கோடிங் சேனல்ல லீட் கோட் ப்ராப்ளம் 1672 ரிச்சஸ்ட் கஸ்டமர் வெல்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா, அது தமிழ்லையும் C++லையும் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக ப்ராப்ளம்களை ஜம்ப் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கௌண்ட்ஸ்னு ஒரு கிரிட் இருக்குது. அது வந்து M cross N கிரிட், பேசிக்கலி 2D அரே. ஓகேவா, அதாவது அக்கௌண்ட்ஸ்க்குள்ள I இருக்குது, J இருக்குது, 2 எலிமெண்ட். அதான் இந்த எக்ஸாம்பிள். அதில் வந்து ஐத்து பிளேஸில் இருக்கிறது எல்லாமே கஸ்டமர், ஜேத்து பிளேஸில் இருக்கிறதெல்லாம் அவங்களோட பேங்க்ஸ். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இது ஃபுல்லாக இது ஒரு ஃபுல்லாக ஒரு இந்த கஸ்டமருக்கு வந்து 3 பேங்க் இருக்குது. அதான் இந்த 3 பிளேஸ். இந்த அடுத்த கஸ்டமருக்கும் 3 பேங்க் இருக்குது. ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. M cross N உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சேம் சைஸ், சேம் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் தான் ஈச் பர்சனுக்கும் இருக்குன்னு அர்த்தம் இங்கே. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த கஸ்டமருக்கு ரிச்சஸ்ட்டு அவங்களோட கஸ்டமரோட மணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு எத்தனை கஸ்டமர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு யார்கிட்ட மேக்ஸிமமாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, இது நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா, நம்ம வந்து 2 லூப் யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி இங்கே ஏற்கனவே நான் போட்டு வச்சிருக்க மாதிரி மேக்ஸிமம்னு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சுக்கிட்டு இந்த பிளேஸ் ஹோல்டர் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா, உங்களுக்கு யார்கிட்ட மேக்ஸிமமாக மணி வந்தாலும் அதை கொண்டு போயிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறப்போ இதான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போவே அதே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் மேக்ஸிமம், அவ்வளோதான். இதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து 2 லூப்பில் போய் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டு ஈச் கஸ்டமரில் இருக்கிற மணியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸிமமோட பெருசாக இல்லை கம்மியாக அப்படின்னு கம்பேர் பண்ணி அப்புறம் சொல்லுவோம். அதான் நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னா, ஃபார் I = 0 ஃபஸ்ட்டு நான் கஸ்டமருக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து I <, இங்கே அக்கௌண்ட்ஸ் தான் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட்ஸோட சைஸ், அதாவது இந்த கஸ்டமரோட சைஸ் பார்க்கணும், எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் I++. ஓகேவா, அப்புறம் டெம்பரரியாக ஒரு வேரியபிள் வேணும். இந்த நம்பருக்குள்ளே தான் நம்ம இந்த ஆட் பண்ணிப்போம். ஓகேவா, எல்லா நம்பரையும் இங்கே சம் பண்ணிக்கிட்டே வருவோம். இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து ஒரு கஸ்டமருக்குள்ள போவோம். செகண்ட் லூப்பில் வந்து இருக்கிற மணி ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த மணிக்கு பிளேஸ் ஹோல்டர் தான் நான் இதை வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த லூப்பில் வந்து ஃபார் int J = 0 J <, accounts of கஸ்டமர், இந்த கஸ்டமரோட எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் அவரோட சைஸை செக் பண்ணுவேன். ஓகேவா, அப்புறம் J++, I++ன்னு போட்டிங்கன்னா தப்பாக அடிக்கும். நான் போன தடவை போட்டு அதனால தான் திரும்ப எழுதுற பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, temp + J, ஜேன்னு போட மாட்டீங்க. திரும்ப இதே மிஸ்டேக் நான் போன தடவையும் பண்ணேன், அதே தான் திரும்பவும் பண்ணியிருக்கேன். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் I, J இங்கே இருக்கிற அதாவது இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா, இது முடிச்ச உடனே லூப்பில் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் max of inbuilt function, சீக்குள்ள இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான் மேக்ஸு. ஸோ மேக்ஸிமம் விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த இங்கே கிடைச்ச டெம்ப். ஓகேவா, அதுதான் செக் பண்ணுவோம். டெம்ப் இங்கே எல்லா இடத்துலையும் செமிகாலன் போடுங்க, போடலன்னா எரர் அடிக்கும். இவ்வளோ தாங்க ப்ராப்ளம். ரன் பண்ணலாம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே I போட்டிருக்கேன்ல, இதுதான் மிஸ்டேக். கோட் ரன் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணுறேன். கோட் சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் இல்லை ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.